ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் வச்சேன் அட்டாக் ஆன் டைட்டனில் சீசன் 4 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இன்றைக்கி எபிசோடு பார்த்துட்டு பேசுவோம். விவை வந்து போட்டார் ஒன்று. இவரு தாண்டா டெவில. இவன் நல்ல பயந்து ஈஸ்ட் டைட்டனியா போட்டு வளர்த்தாரு. மரியாதை எல்லாம் போச்சு. இவ வந்துட்டா. நம்ம நேரத்தை கடத்தி ஆகணும். என்னோட ஹோமர்ல இருக்க ஃபயர் கன்ஸை நான் பார்த்து பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். எந்த ஒரு தப்பான மூவையும் நான் பண்ணிடக்கூடாது. எப்படியா அது? வந்துட்டான்டா. போச்சு. கழுத்துக்கு வீசுவானே. இவ இருக்கு. யாரும் தப்பிச்சு போக கூடாது. எல்லாரும் கொண்டுடுங்க. எல்லாரும் இங்கே இருங்க. இது என்னோட ஆர்டர். அன்னைக்கு மாதிரியே திரும்ப ரைனர். ரைனரும் வரப்போறான். என்ன நடக்குது? இன்னுமே ஆகல. வாய்ப்பே இல்ல. இது நான் பழகின குரூகரா? இல்ல, இது ஏரன் ஏகர். ஒன்று விட மாட்டேன். ரைனர் மாறி காப்பாத்திருக்கான். வாய்ஸ் சீஃப் பிரவுன். ஹே, இது நான் தான். வாய்ஸ் சீஃப், என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாமே ஏன் தப்பு தான். நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்க. ஆனா இவர் கான்சியஸா இல்ல. ஆனா டைட்டன்ஸோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகணுமே. ஒருவேளை எனக்கு வாழ விருப்பமா இல்லைன்னு சொன்னது காரணமா? என்னவா இருக்கும்? இதுக்கு மேல எனக்கு வாழ விருப்பம் இல்லை. ப்ளீஸ் என்ன கொல்லுங்க. உங்களை தூக்க விட மாட்டேன். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நம்மளை சுத்தி எவ்வளவு எதிரிங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்க கூட கேபி, சோஃபியா, அப்புறம் எல்லாரும் உங்க கூட தான் இருக்கும். நம்பிக்கையை விட்டுடாதீங்க ப்ளீஸ்.
கவனமாயிரு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நில்லு, போகாத. இதை இப்பவே நான் சொல்லுறேன். கவனமா இருங்க. நாம தான் எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கணும். ஓகே. மேல கவனி. ஆங்கிள் கிடைக்கல. ஓ அதுக்குள்ளே உக்காந்துட்டு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் கேலியட். நீ எங்களை காப்பாத்திட்ட. உதவி வேணுமா? நல்ல விஷயம். நல்லதா காப்பாத்திட்ட. தேங்க்ஸ். இங்கேயே கவனமா இருக்கணும். எத்தனை ஹேக்கர்மேன் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க எல்லாரும் நிச்சயம் இங்கே தான் மறைஞ்சிருக்கணும். இது ரொம்ப மோசம். போயிட்டோம். பார் ஹேமரை காப்பாத்தணும். வேறு இந்த அக்கிரமம் தான் அடிக்கவே முடியல. வல்லுதான் உடைய கிறிஸ்டல் உருவாக்கி வச்சிருக்கியா? என்னுடைய பற்களை விட இந்த கிறிஸ்டல் ரொம்ப வலிமையா இருக்கு. நீ உன்னுடைய முழு சக்தியை விடுற வரைக்கும் என்னுடைய முயற்சியை நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் உன்னால அந்த பால் ஹேமருடைய சக்தியை முழுசா பயன்படுத்தவே முடியாது. இதுக்கு மேல உன்னுடைய எல்லா முயற்சியும் வீண்தான். இந்த ஆட்டத்தை எப்பவே முடிச்சிடலாம். ஏய் உடனே திரும்ப ஷிட். மறுபடியுமா? இவனால எப்படிடா? இப்படியெல்லாம் பண்ண முடியுது. ஆனா அந்த ஃபவுண்டர் டைட்டன் மட்டும் என்கிட்ட இருந்தது. என்ன அவனை அப்படி பாக்குறப்பா? நாம அவனை தாக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க சுத்தி எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கிட்டா போதும். அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் டைட்டனோட ஹேம்பர்ஸ் மட்டும்தான். இப்ப நம்ம எதிரிகளும் நிச்சயம் வீக்கா தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வெப்பன்ஸ்க்கு தேவையான எம்யூனிஷன் இப்ப கம்மியா தான் இருக்கும். இதுல முக்கியமான விஷயம், எந்த உதவியும் இல்லாம அவங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நம்மளோட மார்லிஸ் ஆர்மியும் ஏற்கனவே இந்த இடத்த சுத்தி வளைச்சிட்டதால அவங்களால தப்பிக்கவே முடியாது. பாரடைஸ்க்கு எதிரான யுத்தத்துல இதுதான் நம்மளோட முதல் படியா இருக்கும். எந்த உதவியும் இல்லாம அவங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு தடவை மட்டும் அந்த ஃபவுண்டர் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அதை ஒரே ஒரு தடவை பயன்படுத்தி இந்த எதிரிகள் எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். நம்ம ஒண்ணா முயற்சி பண்ணோம்னா அவங்களை இங்க இருந்து ஓட விடலாம். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க கூடாது. இப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வார் சீஃப் அக்கர்மேன் கிட்ட இருந்து காப்பாத்த கவனமா இருங்க. நீ சொல்றதும் சரிதான் பீக். அவங்கள உடனே வெளியில வர வைக்கலாம். போச்சு ஆரம்பிச்சாண்டா. நான் உன்னை எதிரியை பார்த்ததில்லையே. ஆனா இது எல்லாத்தையும் நீதான் ஆரம்பிச்சு வச்சிருக்க. இவர் எங்கே போனாரு? நமக்குள்ள ஒரு ரீமேட்ச் வச்சுக்கலாம். கமோ, உன் சக்தியை கொஞ்சம் காட்டு. பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது. நோட் பண்ணுறாரு, ஏதோ விஷயம் இருந்தது. ஓகே, சீக்கிரமா உங்களை குணப்படுத்த வேகமா நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன். ரைஸ். கமாண்டர் மெகாத், ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. அந்த ஸ்டேஜ் நீ என்ன பண்ற? உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா? பதில் சொல்லு. இல்ல, நான் நல்லா இருக்கேன். உடனே இந்த இடத்தை விட்டு தூரமா போ. சார், வைஸ் சீஃப் பிரவுன் அந்த உருவத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு. அவரால மூவ் பண்ண முடியல, கோமாக்கு போயிட்டாரு. என்ன ஆச்சு? எல்லாம் ஏன் தப்புதான். என்ன காப்பாத்ததான் அப்படி செஞ்சாரு. யாருக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு? அவன் ஏரன் ஏகர். ஐயோ கடவுள். நம்ம படல போய் அவங்க சீக்கிரம் போய் ஆகணும். நம்மள தாண்டி யாரும் அங்க இருந்து வெளியில போக கூடாது. ஏய், உன்னோட இந்த சின்ன மீன் பிடிக்கிற படகை இங்க இருந்து எடுத்துட்டு போறியா? ஏய், அர்மினா அவன் தான். போச்சு. இதுல பயங்கர இதா இருக்குல்ல. அவன் உருமாறினதுக்கு அங்கே நியூக்ளியர் பாம்பை வெடிக்குது. கடற்படையே காலி. ஓ செம சோறான அந்த இது. உருமாறினத்துக்கே எப்படி?
தீபஜா எதிர்பார்க்காத டைம்ல எப்படி அடிச்சாங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாரு பழகுது. ஒரே கிளியில முடிஞ்சிச்சு. பீச்சுக்கு தேவை லெவி தான். ஸ்டைல பாரு அது. இது என்ன நடந்தாலும் அவர் ஃபோக்கஸ் அது விடுறதே இல்லை. இங்க என்ன நடந்தது? அர்மின்காக தான் வெயிட் பண்ணிருந்துக்கிறாரு. இவன் காட்டம் தான் கொஞ்சம் அதிகம். பட்ரிஷா இன்னும் கோபமாக போகிறாங்க. மேலே இருந்த எல்லாரும் காட்டு. மூளைக்கறி ஒன்றும் பண்ண முடியாது நினச்சேன், வாங்கிட்டேன். பெட்ரோல்ட்டு பார்க்குற மாதிரியே இருக்குது. அவனும் இதை தான் பண்ணான். இவ்வளோ பேரும் ஒரு செகண்டில் கொண்டுக்கிறான். என்னாலதான் ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தைங்களாம் செத்துட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், உங்களை விட்டுருங்க. Come on, முடிச்சிருங்க. எப்படி மிஸ் ஆச்சு? என்ன நடந்திருக்கும்? அந்த ஸ்டீம்னால மிஸ் ஆயிடுச்சா இல்ல என்னோட தப்பால மிஸ் ஆயிடுச்சா? ஓ, வெளிவர அந்த ஸ்ட்ரீம்னால நவுந்துச்சு போல. இன்னும் கார் டைட்டன் உயிரோட தான் இருக்கா? இங்க இருக்காது. போயிடு. என்னால முடியாது. சீக்கிரமா போ. கவர் பண்ணுங்க. சீக்கிரம் பிரவுனுக்கு ஒரு கை கொடுங்க. பின்வாங்காதீங்க. கவர் பண்ணுங்க. இந்த பக்கம் போங்க. ரெண்டு பேரையும் இழந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். விடவே மாட்டேன். விடவே மாட்டேன். ஓ, நகம் அவ்வளோ பவராகுது. இல்ல, அது steering உடைக்குது. வச்சு இது பண்ணி அவனை வச்சு வச்சிடலாம் போல. ரொம்ப வேகமா இருக்கான். ஜா டைட்டனை விட ரொம்ப வேகமா செயல்படுறான். அவன் அட்டாக் பண்ணுறப்போ குறுக்கு வச்சுல உடஞ்சிடும். ஜாபோட பவரை வச்சு நாம இதை முடிச்சிடலாம். அதே தான். என்னாச்சு? அவங்க பாடி ஏன் ஃபாஸ்டா ஹீல் ஆக மாட்டேங்குது? இவங்களுக்கெல்லாம் டைட்டன் பவர்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன்? ஏன்னா ஒவ்வொரு டைட்டனுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும். இவங்க ஒன்னும் ஆர்மர் டைப் டைட்டன் கிடையாது. ரைனர் எங்க போனாரு? உன் கூட தானே வந்தாரு. அவரை பத்தி நீ ஏன் இன்னும் கமாண்டர் மெஹர் கிட்ட சொல்லாம இருக்க? மெஹர் நல்லதானே இருக்காரு, சொல்லு. எனக்கு உறுதியா தெரியல. அவன் இன்னும் அந்த ஸ்டேஜ் பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான். ஆனா
நான் சொல்றது கேளுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நம்ம ரெய்னர் இதுல இருந்து வெளில விடுறது தான் நல்லது. என்ன நீ என்ன சொல்ற? நமக்கு சண்டை போட ரெய்னர் தேவை. ஓடோ ஜோஃபியா எல்லா மக்களையும் கொன்னதுக்காக நமக்கு நிச்சயம் ரெய்னர் தேவை. அவன் மனசளவில் ரொம்ப பாதிக்கும். ஏய் எங்க போற? இரு, ஜன்னல் கிட்ட போகாத. அங்க போனா மாட்டிக்குவ. கமாண்டர், என்ன அது? இது இவங்களது தான். கமாண்டர், நான் சிக்னல் எக்ஸ பாத்துட்டேன். நல்லதா போச்சு. அப்படின்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. புரிஞ்சுதா? இது நல்லபடியா இவங்களோட நம்ம டீமா? நம்ம மெதுவா எப்படியாவது இந்த zone ஆனா க்குள்ள enter ஆகணும். நம்மளோட troops வேகமா உள்ள நுழையிற மாதிரி இறந்திடு. இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. சோ நாம அங்க எந்த விதமான தப்பும் பண்ணக்கூடாது. மேல இருந்து அட்டாக் பண்ணுவோம்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த பிளான்ல ஆனால் ஓட்டுறவர் இந்த ஊருக்கார மாதிரி தான் இருக்கிறாரு. ஸ்பையாக அப்படி இருக்குது. இருந்தா உங்களோட அபிப்பிராயத்தை தாராளமா நீ என்கிட்ட சொல்லலாம். உண்மையா மனசுல பட்டதை சொல்லணும்னா நாம இதை பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அவங்க பண்ண தப்ப நாம பண்ணக்கூடாது. பழிக்கு பழி வாங்குறது இங்க தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா எதிர்காலத்துல இந்த உலகமே இல்லாம போயிடும். கரெக்ட். ஜான், அவங்க வந்துட்டாங்க. ஆமா, கரெக்டா தான் வந்திருக்காங்க. இன்னொன்னு என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்க என் வேண்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வெட்டிட்டான். ஓ, கால் அது. ஓ, வாயில வச்சு உடைக்க போறான். ஓடினாலே இரநூறு ஃபுல் ஆக்ரோஷம். இப்படியும் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்க என்ன நடந்துச்சு? இது ரெண்டு சேர்த்து அவங்க விளங்கிடுவான் இல்லையா? அவன் அடுத்து சாப்பிட போறது ஜார் டைட்டன் தான். அதுவுமே போய் இறக்கப்படலை. யாரும் இல்லாம கேரியட்டால மட்டும் என்ன பண்ண முடியும்? அவன் மட்டும்தான் மிச்சம் இருக்கான். ஏய், அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. Please, என்ன தனிமையில விடுங்க. ஏய், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க சத்தத்தை கேட்டு மத்தவங்க இங்க வந்துருவாங்க. நீங்க ரெண்டு பேரும் கத்துறதை நிறுத்துங்க. ஃபவுண்டிங் டைட்டன் உங்ககிட்ட இருக்கணும். ஓச்சு எழுந்துட்டான்.
இந்த எபிசோடில் நடந்தது எல்லாமே ஷாக் தாங்க. அதை விட பெரிய ஷாக் என்னென்னா அர்மின் தான். அர்மின் பற்றி நாங்கள் போன எபிசோட்லேயே சொன்னோம், அவன் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து வந்த ஒரு செகண்டுக்கு அவன் தான் இப்போ சொல்லப்போனால் அது இறனை விட அதிகமாக கொண்டது இப்போ அவன் தான்ற மாதிரி இருக்குது. அந்த கடற்படை அவ்வளோ இருந்துச்சு, மொத்தம் காலி. அது போக இந்த மக்கள் அவனுடைய பவர் ஆறாக்கே இங்கே மொத்தம் காலி. எவ்வளோ பேரும் கொண்டு இருக்கான். எல்லாமே மாறி இருக்குன்றது இந்த ஒரு சீனில் அவனோட இதுலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. இவனே எப்படின்னா அப்போ மற்ற பேர்லாம் என்ன சொல்கிறது, எல்லாமே மாற்றம் தான் இங்கே. எனக்கு லெவி தாங்க. லெவி முன்னாடியே டைட்டன் என்ன மிஷின் கன்னு அது இது எதுவுமே ஒரு கால் தூஸ் மாதிரி தான். லெவி தான் இங்கே எல்லாத்தோட பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தார். செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம். அது இல்லாமல் எல்லா டைட்டன்ஸையும் பார்த்துட்டு நம்ம ஆட்கள் வந்து பயம் இல்லாமல் அவங்க முன்னாடி ஓடி வந்தது எல்லா டைட்டன்ஸுமே ஒரு பதட்டத்தை கொடுத்தது. அந்த அந்த சின்ன பதட்டம் இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் செம்ம சீனாக இருந்தது. இவங்க இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க போல. எப்பவுமே இவங்களை பார்த்தா எல்லாமே பயந்து நடுங்கி ஓடுவாங்க. பட் இவங்க அப்படி நின்றுமே சாதாரண மனுஷங்க தானே நம்மளை பார்த்து என்னடா பயப்படவே மாட்டேன் நாங்கள் டைட்டன்ரா அப்படின்னு புலம்புற மாதிரி ஆகி போயிடுச்சு. அந்த அளவுக்கு பண்ண சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த 3 டைட்டன் வந்து நிற்குது. ஆனால் நடுவில் 2 பேர் தான் மிக்காஸாவும் லிவையும் விளையாடுறாங்க. அவங்களாம் அப்படியே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. உண்மையான டெவில இன்றைக்கி தானே நீங்கள் பார்க்குறீங்கன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட் டைட்டன்லாம் ஒரே அட்டாக்ல முடிச்சாரு. அன்னைக்கு வந்து ஆக்ரோஷத்தில் அவ்வளோ கோபமாக இருக்கும்போதே அது அவ்வளோ போராடிச்சு. இன்னைக்கு என்னடானா சர்க்குன்னு ஒரு வெட்டு தான் அதுக்கே படுத்துருச்சுன்றது எனக்கு இன்னும் ஆச்சரியமா அது. என்னடா இது அவர் போய் என்ன ஒழிஞ்சிட்டு டைம் பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தா அங்கே அர்மின் மாறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டைம் வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி இங்கே இவர் அட்டாக் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனால் பக்கா பிளானிங்கோட ஸ்கெட்சோட பயங்கரமாக வந்திருக்காங்க. இப்போ மற்ற டைட்டன்ஸ்லாம் வந்து இறனையே தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆட்கள்கிட்ட எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணி அந்த டைம் கிடைக்கும் போது கரெக்டாக அந்த அட்டாக்லாம் பண்ணாங்க. லெவிலாம் வந்து பேஸ்ட்னா நான் தான்டா அப்படின்ட்டு அந்த வெட்டினதுலாம் வந்து எதிர்பார்க்கல. அவர் இன்னும் அந்த ஃபோக்கஸ்லேருந்து மிஸ்ஸே ஆகுறதில்ல பாருங்க. எனக்கு அவன் வந்தால் நான் வெட்டுவேன்றது சுற்றி என்ன நடந்தாலும் அந்த மிஷினில் கரெக்டாக இருந்தார் அவர். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க 2 பேருக்கு தனியாக ஒரு வார் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னேன். அவங்க பக்கம் தீரவே இல்லை. அன்றைக்கி என்ன நடந்துச்சு அதே தான் திரும்ப இங்கேயும் நடக்குது. அவர் டார்கெட் ஃபஸ்ட்டு பீஸ்ட் ஆகிட்டு தான். மிச்சதெல்லாம் அவங்க கிடக்குறான். எனக்கு நீ தாண்டா வேணும்னு சொல்லி அவரே குறி வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மற்ற டைட்டன்ஸ் எல்லாம் கில் பண்ணும்போது உள்ளே வந்து நம்ம அவங்களும் ஒரு பீப்புள் தானே. அது எனக்கு உண்மையாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த அந்த கிறிஸ்டலை வந்து அந்த வாயில் வச்சு உடைக்கும் போது அந்த அதுக்குள்ளே டைட்டனுக்குள்ளே இருந்த அந்த ஒரு இது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமன்ஸ்லாம் பார்க்கும்போது மாதிரி பாவமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு இல்லையா, அவங்க சைடு ஃபீலிங். அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இப்போ சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளையாடி இருக்காங்க பழகி இருக்காங்கன்றப்போ அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு வந்து இறனி இப்படி பண்ணுறது தான் இன்னும் ஆச்சரியம். எனக்கு கிங்காங் பார்க்குற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதை போட்டு தாடையை பிச்சு அப்படி பண்ணுறப்போ ஃபுல் ஆக்ரோஷம். இந்த மாதிரி இறன் வந்து அங்கேயும் பண்ணியிருக்கான். பட் இது அப்படியே வேறு மாதிரி இருக்குது. இன்னும் 10 மடங்கு இறன் ஆக்ரோஷமானால் எப்படி இருக்குமோ, இறக்கமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி காட்டுது. எனக்கு பீஸ்ட் ஐட்டம் தான் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்து ஒரு மாதிரி அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல் இன்னைக்கு இறனை பார்க்குறப்ப எனக்கு இது நம்மளால் பார்த்தா நம்மளுக்கே பயன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் ரெய்னருக்காக அந்த 2 பசங்க கத்துனதும் வந்து ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அது வந்து எந்த ஊராக இருந்தாலும் வலி ஒன்று தான். அந்த கதறல் அதெல்லாம் வந்து நமக்கு எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ரெய்னர் தான் இப்போதைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கையாகவும் இப்போ அவன் தான் இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரெய்னரோட மனப்போராட்டம் தான் இன்னும் அது பெயினாக இருந்துச்சு. அவன் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கான்றது தான் அது காட்டுச்சு. உள்ளுக்குள்ளே போடாடுறான் அவன். நம்ம பண்ணது அன்றைக்கி தப்புன்ற குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம். இங்கே இப்போது ஃபுல்லாக உடஞ்சி இப்போ இறன் கூட பேசினதுலாம் அவன் ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது, உயிரோடு இருக்கும்போதே பணமாயிட்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவனோட செயல்பாடில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இப்போ அட்டாக் பண்ணி இதுவாகலாம் டயர்டாகலை, மனசுக்குள்ளே அவ்வளோ டயர்டாகிட்டான்றப்போ அவனுக்கு எதுவுமே தோணலை. எனக்கு அமைதியாக விட்டுருங்க, என்னை விட்டுருங்கடா நான் போயிடுறேன்ற இதுவில் இருக்கிறான். அதனால இந்த பசங்க கத்துறப்போ திரும்ப வந்து இல்லை காப்பாற்றணும் நம்மள்தாச்சேன்னு சொல்லி அப்பயும் எழுந்து வந்தானா அவனை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ பார்க்கறதுக்கு உருவமே வேறு மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி ரெய்னர் இந்த மாதிரி நம்ம பார்க்கல. இந்த இதுக்கு ஆர்மர் டைட்டன் இப்படி இருக்காது, அதுவுமே வித்தியாசமாக இருந்தது. அவனே பார்க்குற விஷயத்தில் இப்படி மாறி இருக்கானா என்னன்றது எனக்கு புரியல. அப்புறம் இப்போ அந்த இதில் மேலே அந்த பறந்து வந்தாங்கல்ல, அதில் கூட ஒருத்தன் சொன்ன வந்து இங்கே மக்கள் சேஃபாக இருக்கணும், ப்ளஸ் திரும்ப வந்து இந்த பழி வாங்குறது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. எனக்கு அப்போ கூட ஃபஸ்ட்டே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பிரிஞ்சு நம்ம வந்து ஃபைட்டே வேணான்னு சொல்லி இந்த பக்கம் வந்து எல்லாம் நின்றுட்டாங்க. ஸோ அது அப்படியே இருந்திருந்தால் இவ்வளோ கலவரம் இவ்வளோ பிரச்சனை இங்கே இருந்திருக்காது. அதை இப்போ நம்மளும் வந்து தனியாக பேரடைஸ்ன்னு வந்தாச்சு. இவங்களும் வந்து அதை அப்படியே விட்டுருக்கலாம். திரும்ப நானும் வரேன் பாரு, பழி வாங்குறேன் திரும்ப அந்த வலிக்கு அப்படின்னு சொல்லி மாறி அந்த பழி வாங்குறது இருந்துகிட்டே இருந்ததுனால இப்போ இவ்வளோ உயிர் போய் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. இதெல்லாம் அர்மின் சொன்னது தான்.
அந்த பகை இருக்கிற வரைக்கும் மாற்றி மாற்றி ரிவெஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் இது நிற்காது, போயிட்டே தான் இருக்குன்றது தான். உலகமே அழிஞ்சிரும் அப்படி போனான்றது தான், அதான் உண்மை. ஏன்னா இப்போ அவங்க வந்து டைட்டன் எல்லாம் இருந்தாலுமே அப்படியே அமைதியாக அவங்க பாட்டு ஒரு லைஃப்பை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். இவங்க தனியாக ஏதோ ஒன்று இருந்திருப்பாங்க. இப்படி டைட்டன் வரவும் இவங்க வால் போட்டு இவங்க அதுக்காக பயந்து வாழ்கிறது, அப்புறம் உண்மை தெரிஞ்சு திரும்ப சண்டை வர்றது, இந்த இவ்வளோ விஷயம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த ஒரு அமைதி, அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த பகை இல்லாமல் இருந்திருந்தேன்னா இது எதுவுமே இருந்திருக்காது. அண்ட் வந்து லாஸ்ட்டாக இந்த மேலே பறந்து வந்துச்சு பாருங்க, ஆயில் பண்ணுவாங்களே அந்த வண்டி வரப்போ இவங்கெல்லாம் ஷாக் ஆனாங்க. டே என்ன அது உங்களது தானே, என்ன அவங்களது பார்த்து அவங்களே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா உள்ளே இருக்கிறது லம்மாளுங்க. இவங்க எப்பட்றா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள முன்னாடி டிரைவராக இருக்கிறத பார்த்தாலும் இவங்க தான். மெர்லின் அவங்க யூனிஃபார்ம் தான் இருந்துச்சு. அப்போது அதாவது அவங்க ஆளுங்களே தூக்கி இங்கே ஸ்பையாக இப்போ வச்சுருக்காங்களா, இது எப்படா நடந்துச்சு இதெல்லாம்ன்றது பிள்ளை 4 வருஷத்தில் இவ்வளவும் நடந்துச்சான்றது பிள்ளை எல்லாமே ஷாக்காக தான் இருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே இப்போ நம்மளால நிறைய பேர் இது மாதிரி வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வார் ஆர்மர் டைட்டனும் வந்துச்சு இப்போ இறங்கிட்ட. பட் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, வேறு மாதிரி நினச்சேன். பட் இப்படி ஜூஸ் அவன் வாயிலே ஜூஸ் போட்டு இப்படி குடிப்பான்றதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தது சம்பவமே. மிச்சம் சொல்லப்போனால் ஜா டைட்டனே இப்போ அதாவது அவனே சாப்பிட்ற சமயம் தான் கரெக்டாக அவன் கத்தி இப்போ ரைனர் இருந்துட்டான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எல்லாம் பயங்கர கலவரம் டோட்டலாக வேறு. இதுக்கு முன்னாடி லம்மா அங்கே என்ன பார்த்தோமோ இவங்களை இப்போ அதே தான் லம்மா ஆளுங்க பண்ணுறதோ பார்த்துன்னுக்குறோம். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாத மாதிரி தான் போயின்னு இருக்குது. இவங்க எதோ வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.